இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் திருவருள் வைப்பு. மந்திரம் 1798. அருள் எங்குமான அளவை அறியார். அருள் எங்குமான அளவை அறியார். அருளை நுகர் அமுதானதும் தேரார். அருளை நுகர் அமுதானதும் தேரார். அருள் ஐங்கருமத்து அதிசூக்கம் உண்ணார். அருள் ஐங்கருமத்து அதிசூக்கம் உண்ணார். அருள் எங்கும் கண்ணானது ஆரறிவாரே. அருள் எங்கும் கண்ணானது ஆரறிவாரு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல்னா அதை நம்ம சொல்லணும். நேற்றுக்கு அடியானுக்கு கும்பகோணம் சாரங்கபாணி கோயில், அப்புறம் சுவாமிமலை போற வழியில வெள்ளை விநாயகர், உண்மையில அற்புதமான தலம். கற்பரீஸ்வரர் கோயில் ரொம்ப அருமையா இருக்கு. கோயில் பெரிய கோயிலா இருக்குது. முருகன் நல்ல காட்சி கிடைச்சது. உங்கள் சார்பில் அனைவரும் வேண்டிக் கொண்டேன். மிக்க நன்றி. இந்த எங்கும் நிறைந்த அருள் இதாங்க நமக்கு அருள். அருள்னா என்னன்னா நம்ம எதுவும் புதுசா கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. காற்றும் அருள் தான், தண்ணியும் அருள் தான், காணுகின்ற உலகமும் அருள் தான். தெய்வீக அருள் அப்படின்றது எவ்வளவு ஆழமாகவும் சர்வியாபமாகவும் பாய்ந்து பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மூலையிலும் அன்றாட வாழ்விலும் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு நம்ம உணர்றதே இல்லை. இந்த அறியாமை மற்றும் மெய்யறிதல் என்னன்னா, ஆன்மீக பார்வைகள் இல்லாதவர்கள் அருள் என்னும் இனிய அமுதத்தை சுவைக்கவோ அல்லது 5 தெய்வீக செயல் சொல்றாங்க பார்த்தீங்களா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் புரிதல், இந்த நுட்பத்தை ஆழமான அந்த வரிகளை உணர்ந்து கொள்ளவோ தவறிடுறாங்க. ஏன்னா எல்லாமே காணும் கண், அவன் அருள் எங்கு நிறைந்திருக்கின்றது, எல்லாமாக அவன் பார்த்து கொண்டு செயல்படுவதை காண் கொண்டிருக்கின்றான் அப்படின்றத உணர்றவங்களுக்கு தாங்க இந்த மெய்ஞானம் கிடைக்கும் அப்படின்றது அந்த பாடலுடைய ஒரு மெயினான கருத்தா நான் உணர்றேன். அந்த முதல் வரி அருள் எங்குமான அளவை அறியார் அப்படின்னாக்கா, இறைவனுடைய திருவருள் எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா பொருள்லயும் இருக்கு, எல்லா உயிர்லயும் இருக்கு அப்படின்றத மனிதன் ஃபர்ஸ்ட் உணர்றதே இல்லைங்க அப்படின்றத முதல் வரியில சொல்றாரு. 2வது வரிக்கு வராரு பாருங்க, அருளை நுகர் அமுது ஆனதும் தேரார் அப்படின்றாரு. அந்த திருவருள் உயிர்களுக்கு தரக்கூடிய பேரின்பம், பேரமுதம் அப்படின்னு விளங்குவத அனுபவிக்கிறதும் இல்லைங்க அப்படின்னு 2வது வரியில சொல்றாரு. 3வது வரியில சொல்றாரு பாருங்க, அருள் ஐங்கருமத்து அதிசூக்கம் உண்ணாருன்றாருங்க. அது 5 தொழிலையும் பண்ணக்கூடியது அதுதான்ப்பா, அது மிக சூட்சமமா இருக்குது, அது இயங்குவதை நிறுத்திச்சுன்னா அப்படின்னு நம்ம சிந்தித்தே பார்க்கறது இல்லைன்றாரு. 4வது வரி அருள் எங்கும் கண்ணானது ஆரறிவாரு. அந்த திருவருளே அனைத்துக்கையும் நோக்குகின்றார். பேரறிவாக நாண கண்ணாக நிறைந்திருப்பதை உணர்ந்தவர்கள் மிக சிலரேன்னு அவர் ரொம்ப என்ன சொல்றது, மக்களை பார்த்து நொந்து சொல்லக்கூடிய ஒரு பாடலா அதை நான் பார்க்கிறேன். இந்த திருவருளுடைய பெருமை, அதோட நுட்பம் அப்படின்றத நமக்கு உணர்த்த முற்படுறார். திருப்பியும் எங்கும் நிறைந்த அருள் அப்படின்றார். வியாபகம், இறைவன் அருள் வடிவமாக தான் உலகம் ஃபுல்லா இருக்கிறான் அப்படின்றத எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே, எல்லாரும் அறியாமலே இருக்கிறாங்களே, இந்த எல்லையற்ற தன்மைய புரிஞ்சிக்காம எங்கேயோ வாழ்றாங்களே அப்படின்றது திருப்பியும் நமக்கு வலியுறுத்துறாரு. இதை எப்படி நாம பெறலாம்? தியானத்திலும் தவத்திலும் யோகிகளுக்கு மட்டுமே இறைவன் பேரமுதமாக வெளிப்பட்டு ஆனந்தத்தை தந்து கொண்டிருக்கின்றான். நாம் உலகப்பற்றுகளில் மூழ்கி அந்த அருளமதத்தை சுவையை நாம் அறிய முற்படுவதே இல்லை என்றார். அப்ப நமக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் கொடுக்கிறார், நீங்க தியானமும் தவமும் செய்யுங்க. அப்ப அருளும் அவன் தான் அருள்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு, தவமும் அப்படின்ற மாதிரி.
தவம் செய்யறதுக்கு திருப்பி நம்மள ஒரு தூண்டுகோலா கொடுக்கிறாரு. அடுத்து 5 தொழில்களுக்கு நுட்பத்தை நமக்கு விவரிக்கிறார். இந்த 5 தொழில்களை யாரு பண்றாங்க, பஞ்ச கிரியத்தியங்கள் அப்படின்றதுக்கு மூல காரணம் இந்த திருவருள் தான். இறைவனுடைய இயக்கம் பின்னால இருக்குது அப்படின்றத மிக நுட்பமா உணரணும் அப்படின்றாரு. அப்ப எந்த அளவுக்கு டெப்தா போகணும்னு சொல்றாரு பாருங்க. அதுக்கு என்ன வேணும்னா நாணக்கண் வேணும். அவருடைய மெய்ஞானத்தை புரிந்து கொள்ள அருள் என்னும் கண்ணை கொண்டு பார்க்க முடியாமல் இந்த நுட்பத்தை உலகியல் மாந்தர்கள் அறிவதில்லை. கண்ணை கொண்டு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, நாணக்கண் கொண்டு பார்க்கணும். மையக்கருத்து என்ன, திருவருள் இல்லைன்னா உலகமே இல்லை, பிரபஞ்சமே இல்லை, உயிர்கள் இல்லை, முக்தி இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும், புறக்கண்ணால் உலகை பார்ப்பதை விட அருள் கண்ணால் நாணக்கண்ணால் எங்கும் பார்க்கும் போது சிவமயமாக தோன்றும். இதே இன்னொரு பாடல சொல்றாரு, 1808 பின்னாடி நம்ம பார்ப்போம். அருட்கண்ணில்லாத கரும்பொருள் தோன்றா அப்படின்னு ஒரு பாடல நமக்கு பின்னாடி வருவாரு. அதுக்கு ஒரு கதை பார்க்கலாம்னாக்கா, ரெண்ட காடு, பெரிய சிவன் கோயில், ஒரு யோகி அங்க தவம் செஞ்சுட்டு வராரு. நாள்தோறும் இறைவனை கடுமையா விரதங்கள் வழிபாடுகள்லாம் செஞ்சு வர்றாரு. அவருக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துச்சுங்க, இறைவா டெய்லி ஆண்டு கணக்கா நான் தவம் பண்றேன், திருவருளை நான் எப்படி நேரா உணர்றது, அருள் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கே அந்த கதி. அப்ப அந்த ஒரு சித்தர் வந்தாரு, யோகிய பார்த்தாரு. உனக்கு கவலைக்கு காரணம் என்னன்னு கேட்கிறாரு. நான் பல வருஷமா தவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இறைவன் திருவருளை பெறவே முடியலைங்க அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, நீ என்னப்பா பேசுற, மீனை போல பேசுற, கடலுக்குள்ள வாழ்கிற மீன் தண்ணி எங்கே இருக்குதுன்னு கேட்கிற மாதிரி இருக்கு, தண்ணிய காட்டுங்கள்னு சொல்ற மாதிரி இருக்கு, அப்படிதான் ஓ நிலைமையோன்னாரு. இவரு புரியாம முடிச்சாரு. அப்ப அந்த பாடலை நினைவூட்டுறாரு. என்னைய பாடல, காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது, ஆனால் அது அசையும் போதுதான் குளிர்ச்சியை நாம் உணர்கிறோம். அது போல இறைவன் திருவருள் எங்கேயும் இருக்குது. சுவாசிக்கிற காற்று, உடல் இயக்கம், பிரபஞ்ச படைப்பு, 5 தொழில்கள் அப்படின்னு ஒண்ணுத்துல அவனோட அருள் நுட்பமாக ஒர்க் ஆகிட்டேதான் இருக்குது. அப்ப எங்கேயும் ஓட தேவையில்லை, மனதை அடக்கு, உள்ளுக்குள்ள டிராவல் பண்ண, அந்த அருளை உணர்வுல பேரமுதமா உணர முடியும். இதுக்கு புறக்கண்ணை மூடி நாணக்கண்ணால உள்ளுக்குள்ள டிராவல் பண்ணு. அப்புறம் நீ ஓபன் பண்ணி பார்த்தினா உலகம் முழுவதும் சிவமயமாகவும் அருள்மயமாகவும் தோன்றுனார். அப்பதான் டக்குன்னு அவருக்கு புரிஞ்சுது, ஓ அருள்னா ரொம்ப தூரத்துலாம் அல்ல போல இருக்கா, தன்னிலும் பிரபஞ்சத்திலும் நிறைந்திருக்கின்ற பேரறிவுதான் அது அப்படின்னு தன் நாணக்கண்ண அகக்கண்ணை திறந்த யோகிய வணங்கி திருப்பி திருவருள் மூலமாக அமுதத்தை சுவைக்க ஆரம்பித்தாரு. இது டே டு டே அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நன்றி உணர்வும் அமைதியாக பேரன்புடன் வாழ்தல், நன்றி உணர்வுடன் வாழ்தல் தான் இது முக்கியமான இது. இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அப்புறம் இன்னர் பீச்சை பத்தி நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாரையும் சமக்காகவும் இரக்கமாகவும் பார்க்க ஆரம்பிக்கணும். இது நம்ம பண்ணும்போது இந்த கருத்துல நம்ம ரொம்ப ஒன்றி செல்லலாம் என்று கூறி தளத்தை கௌரியமாக படிக்க மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி, மிக அருமை ஐயா. வாங்க விந்தியாமா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1798வது திருமந்திரம். அளப்பரிய திருவருள் ஆற்றல். திருமந்திரம். அருள் எங்குமான அளவை அறியார், அருளை நுகர அமுதானதும் தேரார், அருள் ஐங்கருமத்து அதிசூக்கம் உண்ணார், அருள் எங்கும் கண்ணானது யார் அறிவாரே. அருமையான திருமந்திரம். இறைவனது திருவருள் எல்லை இல்லாதபடி எங்கும் பரவி நிறைந்திருப்பதை அறியார்கள். அத்திருவருளே உய்த்து உணர்பவர்களுக்கு உயிரளிக்கும் அமுதமாகும் என்பதையும் தெரிந்து அறிய மாட்டார்கள். அத்திருவருள் புரியும் சூக்குமமாய் செயல்படும் 5 தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல்
எண்ணி பார்க்க மாட்டார்கள். திருவருள் எங்கும் நிறைந்து கண்ணாக இருந்து அனைத்தையும் காண்பதையாவது அறிவார்களா மாட்டார்கள் என்பது குறிப்பு. அளவை, எல்லை, சூக்குமம் புலப்படாதது உண்ணுதல், எண்ணுதல். கழக வெளியீட்டில் திருவருள் ஆற்றல் பிரிப்பின்றி எங்கனும் நிறைந்து நிற்கும் இயற்கை உண்மையினை உணரார். அவ்வருளே திருவடி இன்பம் ஊட்டும் செவிலியாதலின் அதுவே உண்ணும் அமுதமாம். உண்மையினையும் உணரார். திருவருள் படைத்தல், காத்தல், துடைத்தல், மறைத்தல், அருளல் ஆகிய ஐந்தொழில்களையும் அயன், அரி, அரண், ஆண்டான், அருளோன் என்னும் சிவன் ஆணை பெற்ற செவ்வுயிராகிய இவர்கண் மாட்டு இறைவன் நுண்மையாய் நின்று இயற்றுவிக்கும் எண்மையினையும் நினையார். அத்திருவருளே எங்கனும் நிறைந்து எவ்வுயிர்க்கும் அறிவுக்கு அறிவாய் நின்று இயக்குவதனை அவருள் பெற்றவரே அறிவர். மற்ற யார் அறிவார்? ஒருவரும் அறியார் என்பது குறிப்பெச்சம். நாள் விழா, சிறப்பு விழா, பயன் விழா, விளக்கு செயல், கழுவாய் செயல் என்னும் உலகோர் இயற்றும் ஐந்தொழிற்கும் அப்பால் நிற்பது திருவருள் என்பாரும் உளர். விளக்கு என்பதன் பொருள் நிசேதம். அருள் எங்கும் ஆன அளவு என்பதன் பொருள் திருவருள் எல்லையை. ஐங்கருமம் ஆக்கலாத்திய ஐந்தொழில். கண் அறிவு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா, நன்றி. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம லைனையா விந்தியம்மா ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இந்த மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லியாச்சு. இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டத்தை சொல்லித்தரார். அத மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் கூடுதலா நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா அத எப்படி சொல்றாருன்னா கடைசி வரியில சொல்றாரு பாருங்க, அருளெங்கும் கண்ணானது ஆறறிவாரே அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்? கண்ணானது அப்படின்னா ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். இத ஒண்ணு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றதுக்காக எடுத்துக்கலாம். இன்னொன்னு உண்மையிலேயே நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு தியான புத்தி ஒண்ணு இருக்கு. கண்களினால் பண்ணக்கூடியது. இந்த கண் அப்படிங்கிறதுக்கு நிறைய மெட்டபர் இருக்கு, அதாவது நிறைய குறியீடுகள் இருக்கிறது. எப்படி அப்படின்னாக்க அறிவு கண் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, இல்லைங்களா? அப்போ ரெண்டாவது கண் போன்றது அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு முக்கியமான விஷயம். எதை சொன்னாலும் கண் போலது அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா அறிவு கண் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது கண் இன்னும் அது செய்யக்கூடிய செயல் என்ன செய்யும்? அது காட்டி கொடுக்கும். இருளா இருந்தாலும் ஒளியா இருந்தாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பொருட்களை காட்டி தரும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயம் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல அந்த கடைசி வார்த்தையில அவர் சொல்றாரு, அருள் எங்கும் கண்ணானது ஆறறிவாரே அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமுமாவும் இந்த பொருளை எடுத்துக்கலாம். அதாவது அருள்தான் நமக்கு அந்த இறையம் பெருமானை காட்டி தரக்கூடியது. அப்போ அதனாலதான் இந்த மந்திரத்தை இதுல வச்சிருக்காங்க, திருவருள் வைப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா அவன் அறியாமல் நம்மால் அவனை உணர்ந்து கொள்ள முடியாது. அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ
அந்த அருள் எது? கண்ணை போல இருந்து நமக்கு பொருட்களை காட்டி தருவது, கண்ணை போல இருந்து அவனது அருளையே நமக்கு காட்டி தருவது, கண்ணை போல இருந்து நமக்கு விளக்கி காட்டுவது, அதையும் நாம் கண்ணினாலும் அடையலாம் அப்படின்னு இந்த இந்த இடத்துல இந்த 4வது வரைக்கும் எக்கச்சக்கமான பொருள் இருக்கு. நம்ம ஒன்னொன்னையா வச்சு பார்க்க முடியும். அப்படி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? அது நமக்கு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே அந்த இடத்த பார்க்க முடியும். தெரியலன்னா என்னன்னு எப்படி பார்க்கிறது? ஒரு குழந்தைய பாலை கொடுத்து விளையாடுன்னு சொல்றோம், அது என்னன்னு பார்த்தா தானே தெரியும். இல்லைன்னா எல்லாரும் வானத்தை பார்த்துட்டே இருக்காங்க, அந்த ஒரு பாலை எப்படி விளையாடுறதுன்னு தெரியணும் அந்த குழந்தைக்கு. எல்லாரும் வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளும் வானத்தை வந்து பார்ப்போம். அது என்னதான் பாக்குறோம்னு தெரிஞ்சாதானே அது பறவையா என்னது எதை பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்ப அப்படி அந்த அருளை கண்ணாக இருக்கக்கூடிய இத்தனை விதங்களில் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அருள் எப்பேற்பட்டது அப்படின்னா, அருள் எங்குமானது அளவை அறியார். எல்லாத்துலயும் நிரம்பி இருக்கக்கூடியது, எங்குமானது. அந்த இங்க இருக்கு அங்க இல்ல அப்படின்லாம் கிடையாது. நான் திருப்பி இந்த கதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சிவபெருமான் படியளக்க போகும்பொழுது பார்வதி அம்மா கேட்டாங்களாம், எங்க போறீங்க அப்படின்னா, நான் எல்லாருக்கும் படியல், நீங்க போனாதான் படி அளக்குமா, நீங்க போனாதான் எல்லாருக்கும் உணவு கிடைக்குமா அப்படின்னா, ஆமா அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே இந்த அம்மா ஒரு சின்ன எறும்பை பிடிச்சி ஒரு டப்பாக்குள்ள போட்டு அந்த டப்பாவை மூடி வச்சுட்டாங்களாம். அப்புறம் அந்த சிவபெருமான் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோடனே எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். நல்லா தெரியுமா? ஆமா எல்லாருக்கும் கொடுத்துட்டா நல்லா தெரியும். அப்போ நம்ம டப்பாவை திறந்து இதுக்கு கொடுக்கலையே அப்படிங்கும் போது பாக்குறாங்க, நல்லா பாரு உள்ளன்னா ஒரே ஒரு அரிசி கிடக்கும், மூடியில எங்கேயோ ஒட்டிட்டு இருந்த அரிசி இந்த திறக்கும் போது டபால்னு உள்ள விழுந்துருச்சு. அப்போ இந்த இருக்கு பாரு அப்படின்னோன்னா பார்வதி வந்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டா அப்படின்னு. இது ஒரு சின்ன கதை, சும்மா நான் நம்ம வழக்குல நாட்டு வழக்குல இருக்கக்கூடிய கதை. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அவருடைய கண் பார்வையிலிருந்து கற்பிக்கக்கூடிய எந்த ஒரு இடமும் இல்லை. அதனாலதான் சொல்றாரு, அருள் எங்கும் ஆனது அளவை அறியார். அந்த பேர்பட்ட எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கக்கூடியது அப்படிங்கிற அறியார் அப்படின்னா, அறிய முடியாத அளவிற்கு அது எங்கும் விரிந்து இருக்கிறது. நமக்கு என்ன தெரியும்? மிஞ்சு போனா நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும்? இங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு 3 மீட்டர் தெரியும், இல்ல 10 மீட்டர் தெரியும், இல்ல 1 மைல் தெரியும். அதற்கு பின்னாடி இருக்கிறது எப்படி புரியும்? அது நமக்கு புரியாது இல்லையா? அததான் சொல்றாரு இந்த இடத்துல. அறியார்னா அதுதான் அறியும். இந்த நம்புவோம். நான் என்ன சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை இடத்திலும் அவனுடைய வியாபகமே விரிந்து இருக்கிறதுன்னு. அங்க மாத்திரம் இல்லப்பா, நீ வந்து இந்த இந்த மொத்த புவனத்தையும், அந்த மாயா புவனம், பிரகிருதி மாயா புவனம், சுத்த மாயா புவனம், அசுத்த மாயா புவனம், எல்லா இடத்துலயும் அவருடைய அளவு அந்த அருள் தான் விரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அருளை நுகர அமுது ஆனந்தம் தேரார் அப்படின்றாரு. அப்ப அந்த 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 சுவையாகவே இருக்கக்கூடியது எப்பேற்பட்ட சுவை? அமுது. அந்த அமுதாக இருக்கக்கூடிய அந்த இயல்பை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்க, ஆனந்தமாக புரிந்து கொள்ள முடியும். அதான் இந்த இடத்துல அருள் எங்கும் நுகர, அருளை நுகர அமுது ஆனந்தம் தேரார் அப்படின்னா, இது சொல்லவே முடியாது. எவ்வளவுதான் முடிஞ்சாலும் எவ்வளவுதான் அனுபவிச்சாலும் அந்த சிவானந்தம் வந்து தெரவே தராது. இப்ப காஃபி குடிச்சா அப்படியே அற்புதமான காஃபி, நாக்குல சுவையில இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அவ்வளவுதான் குடிக்க முடியும். இந்த டம்ளர்ல எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் குடிக்க முடியும், அதுக்கு மேல குடிக்க முடியாது. ஆனா சிவானந்தம் அப்படி கிடையவே கிடையாது. அது வந்து அமுது ஆனந்தம். அது வந்து நம்ம புலன்களினால் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் இல்லை. அது வந்து இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் விரிந்திருக்கக்கூடியது, அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆனந்தம். அந்த பிரம்மாண்டத்தை நம்ம வந்து போனோம்னா இன்னைக்கும் அந்த ஜெயண்ட் வீல், யானை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன செய்யும்? அப்படியே கண்ணு விரிஞ்சு அப்படின்னு பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கும் அந்த அந்த ஆனந்தம் வந்து நமக்குள்ள ஸ்டக்னு சொல்லுவாங்க, அந்த ஆஸ்டக் ஆகும். அந்த மாதிரி இந்த அருளை வந்து எத்தனை உணர்ந்தாலும் நம்மால் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியாது. அருளை அங்கு ஐங்கருமத்து அதிசூக்கமும் உன்னார் அப்படின்னா, இவ்வளவு பார்த்துட்டோம்ல. அப்ப இது எங்க இருக்கு? இருப்பா எங்கேயோ இருக்குன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது.
அப்ப இந்த ரெண்டு வழி சொல்லி கொடுக்கிறாரு. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? எங்குமான அளவை எப்படி அறிந்து கொள்வது, அந்த அந்த அறிவு, அந்த அருளை எப்படி உணர்ந்து கொள்வது, அதை அமுதானந்தம் உணரார் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த அமுதை எங்க நம்ம உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறத அந்த 3வது வரியில நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன சொல்றாரு அப்படின்னா, அருளை ஐங்கருமத்து அதிசூக்குமம் உண்ணார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது என்ன அப்படின்னா, அந்த அருள் தான் இந்த ஐங்கருமமும் செய்யக்கூடிய அதிசூக்குமமாக இருக்கிறது அப்படின்னா, பஞ்ச கிருத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த பஞ்ச கிருத்தியத்தில் செய்யக்கூடிய ஐந்தொழிலும் அந்த அருளே வியாபித்து நிற்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நமக்கு ஒரு வழி காமிச்சு கொடுத்துட்டாரு. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய பொருளை தான் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். எவ்வளவு இந்த நாக்கு உணர முடியுமோ அந்த உணர்தலை தான் அந்த அமுதத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இல்ல நம்ம புலன்களின் மூலமாக உணரக்கூடிய அந்த அருளை தான் அமுதத்தை தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அந்த பிரபஞ்ச அருளை, அந்த பிரபஞ்ச பேரானந்தத்தை நாம் எங்க நாம் உணர்ந்து கொள்வது அப்படின்னா, அவ்வளவு கருணை நம்ம மேல அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அருள் எங்கும் ஐங்கருமத்து அதிசூக்குமம் உண்ணார் அப்படின்னா, நீ கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த பஞ்ச கிருத்தியத்தை நீ பாரு. அதுதான் அருளை அனுபவிக்கக்கூடிய, அந்த அருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய வழி அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த இடத்துல 4வது வரியில திருப்பி என்ன சொல்றாரு? அருள் எங்கும் கண்ணானது ஆரறிவாரே அப்படின்னு சொல்றாரு. ஐயா, நீ வேற எங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் நான் சொல்லிட்டேனே, நீ பயந்துடாத, நான் உனக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியாத விஷயம்னு நீ ஓடி போயிடாத. அப்படிலாம் இல்ல. ஐங்கருமத்தை நம்ம பார்த்துட்டேதான் இருக்கோம். ஏன்னா ஒரு நாளும் பிறப்பு நிகழ்கிறது, ஒரு நாளும் இறப்பு நிகழ்கிறது. ஒவ்வொரு நிமிடத்திலும் இறைவன் ஒவ்வொன்றையும் காத்து கொண்டே இருக்கிறான், ஒவ்வொன்றிலிருந்தும் மறைத்து கொண்டே இருக்கிறான். இப்படி எல்லா இடத்துலயும் நம்ம அந்த பஞ்ச கிருத்தியத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒண்ணும் இல்ல, நீங்க வேற உயிரை கூட பார்க்க வேண்டாம். இந்த நம்ம உடலுக்குள்ள போகக்கூடிய அந்த பிராணம் எங்க, நம்ம அதுலயும் பஞ்ச கிருத்தியம் இருக்கு. மூச்சு உள்ள போகுது, மூச்சு உள்ள வெளியில இருந்து வருது, அந்த மூச்சு எங்கெல்லாம் சுத்திட்டு வருது, அந்த மூச்சு எங்கனம் நம்மை காப்பாற்றுகிறது, இதுலயும் ஒரு பஞ்ச கிருத்தியம் இருக்கு. அப்ப இந்த பஞ்ச கிருத்தியத்தை நீ நல்லா உணருப்பா. இப்படி உணர்றதுக்கு நான் உனக்கு ஒரு கருவியும் கொடுத்திருக்கேன், அந்த கருவியின் மூலமாகவும் நீ உணரு அப்படின்னு நான் சொன்னேன்ல. இந்த பாட்டுக்கு மல்டி டைமென்ஷனல் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து ஒரு பிரம்மாண்டத்தை சொல்லி, ஆனா இந்த பிரம்மாண்டத்தை நம்ம உணர்ந்துக்க முடியாம போயிடுமோன்னு நீ பயப்படாத. உனக்கு உணரக்கூடிய சக்தியையும், உணரக்கூடிய கருவியையும், உணரக்கூடிய சூட்சுமத்தையும் நானே உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, இது திருமூலருடைய பெரும் கருணையை சொல்லக்கூடிய ஒரு மந்திரமா இந்த மந்திரம் அமைந்திருக்கிறது. இது இவர் சொன்னதுல அட்லீஸ்ட் ஒரு இத்தனோண்டு % நமக்கு புரிஞ்சா கூட போறோம். அந்த அந்த அருள் அமுதத்தை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி, மிக்க நன்றி, மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. Translation: They know not the extent of grace prevailing everywhere. They realize not how grace becomes ambrosia when experienced. They ponder not the subtle fivefold functions of grace. None realizes that grace becomes the eye beholding everywhere. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல விளக்கங்கள் கேட்டுட்டோம். அருளெங்கும் மாணவை அளவை அறியார். அருள் எங்கும் நிறைந்திருக்கிற அருளோட அளவு யாருக்கும் தெரியறது இல்லை. ஏன்னா நம்ம மாயை உலகத்துக்கு வந்துட்டதுனால, இப்போ எப்படி இந்த பேப்பரில் எழுத்தாக இருக்கிறது தான் நம்மளோட மாயை உலகம். அதிலே இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிற பேப்பரை நம்ம கவனிக்கிறது இல்லை. இப்பயுமே நம்ம கவனிக்கிறது இங்கே இருக்க ஸ்பேஸை நம்ம கவனிக்க மாட்டோம், இங்கே இருக்க பொருளை கவனிப்போம்.
இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு பொருள் இருக்கா, அதுல கண்ணு போகும். சேர் இருக்கா, அதுல கண்ணு போகுமே தவிர, இந்த வெட்ட வெளியில நமக்கு கண்ணு போகாது. இங்க வெட்ட வெளி நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்கறதில்ல. அது மாதிரி எ எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன வந்து யாருமே உணர்றதில்ல. அருளை கராமுதா அ அ அரு அருளை நுகர் என்னோடதுல வந்து கர அமுது தானும் துன் தேரார்ன்னு போட்டிருக்காங்க. அருளை நுகர் அமுதானதும் தேரார். அது கரெக்ட்டா தான் இருக்கு. அந்த அருள் தான் அமுதமாக இருக்கிறதையும் உணர்றதில்ல. ஏன்னா, இந்த அம் அதுல இருந்து வந்த மேனிஃபெஸ்ட் ஆயி நம்ம கர்மங்களுக்கு ஏற்றபடி நம்ம இங்க மனமாக உணர்ச்சிகள உணர்ற இடம் தான் அதுல நல்லது, கெட்டதுன்ற வேறுபாடு இருக்கு. அந்த நம்மளோட கர்மாவின்படி நம்ம இந்த மனதிற்கு வரல அப்படின்னா, அங்க வெறும் அமுதமாக ஆனந்தம் தான் நிறைந்திருக்கு. அந்த கருமத்தையும் அருளைங்கருமத்து அதிசூக்கமம் உண்ணார். இந்த 5 கருமங்களுமே 5 தொழில்களுமே நடக்கிறதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? ஆதாரமா யார் இருக்கிறா? இதுக்கு சூக்குமமா இருந்து நடத்துறது யாரு? அப்படிங்கிறதும் ஆம் அறியறதில்ல. அருள் எங்கும் கண்ணானது அறிவாரே. அம்மா அதுக்கு நல்ல பொருள் குடுத்தாங்க. 2 விதமான பார்வையெல்லாம் குடுத்தாங்க. எங்கும் கண்ணானது. அவர்தான் விழிப்பாக இருந்து இத்தனையும் நடத்துறது அவர்தான் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இது வந்து நம்ம ஆத்ம விசாரணையா நம்ம கொண்டு போற ஒரு விஷயம் தான் நான் இந்த பாடல்ல பார்க்குறது. நம்ம எங்க கடவுள நாம எங்க தேடுறது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். நான் எங்க தேடணும் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்திலே தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த எழுத்திலே நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆள தேடிட்டு இருக்கோம், ஊழ தேடிட்டு இருக்கோம், அவுள தேடிட்டு இருக்கோமே தவிர, அந்த எழுத்த தாண்டி உள்ள போனா தான் அது கண்டுபிடிக்க முடியுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆ ஏன்னா எங்கும் நிறைந்திருக்கிறது. இப்போ ஒரு இடத்துல தான் இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த இடத்த தேடி போகலாம். அந்த இடத்துல கவனத்த வைக்கலாம். எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருளாக நம்ம இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பிடிக்கணும் அப்படின்னா, இந்த மாயை உலகத்திலேருந்து நம்ம வெளியில வரணும். அதுக்கு வெளியில வரணும் அப்படின்னா, அது நமக்குள்ளே தான் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நான் என்ற உணர்வுல தான் இருக்கு. அம் இன்னைக்கு கைடட் மெடிடேஷன் வேணா, இந்த ஆத்ம விசாரணையா நம்ம உள்ள போய் உங்களால தொட முடியுதா பாருங்க. ஓம் கம் கணபதியே நமக. அம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கிறது நல்லது. இல்ல படுத்துக்கிட்டாலும் ஏன்னா நம்ம பண்றது மெடிடேஷன் இல்ல. மெடிடேஷனுக்கு கண்டிப்பா நீங்க நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கணும். ஏன்னா, அந்த நம்ம மூச்சை ஏத்துறதா இருக்கட்டும், குண்டலினி சக்தியை ஏத்துறதாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நம்ம வந்து இது நிமிர்ந்து அந்த கரெக்ட்டா தான் இருக்கணும் போஸு. இதுக்கும் இருக்கிறது நல்லது. ஆனா முடியாதவங்க அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இது நம்ம நம்ம சிந்தனைய தான் தூண்டி நமக்குள்ள இருக்கிறத வந்து ஆராய்ந்து அறிந்து பார்க்குறோம். ஆத்ம விசாரணை பண்றோம். அதனால அவங்கவங்க வசதிக்கேற்ப ரிலாக்ஸா இருந்தா போதும். உங்களோட நம்ம எதெல்லாம் தூக்கி சுமந்துட்டு இருக்கோமோ, அது எல்லாத்தையும் நம்ம இப்ப இறக்கி வச்சிரலாம். நம்ம ஈகோவ சுமந்துட்டு இருப்போம், ஐடென்டிட்டிய சுமந்துட்டு இருப்போம், பிரச்சனைகள சுமந்துட்டு இருப்போம். அம் அ அந்தஸ்த சுமந்துட்டு இருப்போம். எல்லாத்தையும் இறக்கி கொஞ்ச நேரம் அது பாட்டுன்னு அமைதியா இருக்கட்டும்னு அத இறக்கி வச்சிரலாம். நான் வெறுமையா இருக்கிற மாதிரி நம்ம உங்கள உணர்ந்துக்கோங்க. இப்ப நம்மளோட உணர்வு நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னா, அ வெளியிலே இருக்கு. இப்ப நான் சாப்பிடுறேன்னா, சாப்பிடுற அனுபவத்த நான் அனுபவிக்கிறேன். கோவப்படுறேன்னா, கோவப்படுறதோட அனுபவம். அ ஒரு விஷயத்த பார்க்குறேன்னா, அது நல்ல அனுபவமா, கெட்ட அனுபவமா? கேட்குற விஷயம் வந்து எனக்கு நல்ல அனுபவத்த குடுக்குதா, கெட்ட அனுபவம் அதான் அனுபவிக்கிறோமே தவிர, எல்லாமே வந்து நம்ம வெளியிலேயே அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா, ஒரு அனுபவம் இருக்கு நமக்குள்ள. அது நான் என்ற அனுபவம். அவ்வளோதான். நான் சாப்பிடுறேன்னு அந்த அனுபவத்துக்கு போறோம் இல்லையா? நான் பார்க்குறேன், நான் கேட்குறேன், நான் அத ரசிக்கிறேன் அப்படின்னு நம்ம அந்த அந்த ரசிக்கிறதோட அனுபவத்துல இருக்கோம். கேட்கிறதோட அனுபவத்துல இருக்கோம். அந்த இடத்துல நம்ம மனதோட அனுபவத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்குறோம். இந்த அனுபவத்துக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியா ஒரு அனுபவம் இருக்கு. நான் என்ற உணர்வு. உங்களோட கவனத்த எல்லாம் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள எல்லா கவனத்தையும் எல்லாத்தையும் இறக்கி வச்சுருங்க. உங்களுக்குள்ள அந்த கவனத்த வச்சு, நான் அப்படின்னா அந்த உணர்வு எப்படி இருக்கு? நான் என்ற அனுபவம் எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம் அந்த நான் என்ற அனுபவத்த மட்டும் புடிச்சுக்கோங்க. அந்த நான் என்ற அனுபவத்துல உங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்ல, கவலையும் இல்ல, எதையும் யோசிக்கல.
நீங்க உண்மையா அத டச் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு உடம்பு உங்களுக்கு ஒரு உடம்பு சிலிர்ப்பாகுறதோ, இல்ல வந்து கண்ணீர் வர்றதோ ஆகும். ஏன்னா, நமக்குள்ள அந்த நானுன்றதுக்குள்ள போயிட்டீங்கன்னா, அந்த ஆன்மாவ தொடுவீங்க. உங்களுக்குள்ள அந்த மாற்றம் சில பேருக்கு வரலாம். நான்ற அனுபவம் தான். நான் என்ன செய்றேன்ற அனுபவம் இல்ல. நான் என்ற அனுபவம் எப்படி இருக்கு? வெறும் நான். நான் என்ற உணர்வு எப்படி இருக்கு? முழுமையா உங்க இருதயத்துக்குள்ள போறவங்க போங்க. உங்க சுழுமுனையில உங்களால கடந்து உங்களோட நாண பிடிக்க முடியுன்றவங்க பிடிங்க. உங்களுக்கு எந்த ஆதாரத்தின் வழியா உங்களால கடந்து போக முடியுமோ, அதுல போகலாம். இந்த நாண மதிக்காம தான் நம்ம வெளியில இருக்க அனுபவத்துக்காக ஆசைப்படுறோம். இங்க தான் நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றதே இந்த இடத்துல தான் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற நான் என்ற அனுபவத்துக்கே நம்ம முக்கியத்துவம் குடுக்காம, மத்த அனுபவத்துக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் குடுக்குறோம். இப்போ உங்கள உண்மையா லவ் பண்ணுங்க. இதுதான் உண்மையான உங்கள நீங்க லவ் பண்றது. உங்க ஈகோவையோ, உங்க ஆசையோ, உங்க கனவையோ லவ் பண்றது இல்ல. உண்மையான உங்கள நீங்க நேசிங்க. உங்களுக்கு அன்ப குடுத்துக்கோங்க. யார் யாருக்கோ குடுத்துருப்பீங்க. யார் யாருக்கோ உங்களோட அனுபவத்த ஷேர் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்குள்ள திரும்பி உங்களுக்குள்ள அந்த நான் என்ற ஒரு விஷயம் இருக்கு. வெறும் நான். அதுல எதுவுமே நீங்க சேர்க்காதீங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம இருக்கும்போது, அந்த இடத்த நீங்க புடிச்சுட்டீங்கன்னா, அந்த நானுன்றது மட்டும் நீங்க புடிச்சுட்டீங்கன்னா, அந்த பேப்பருக்கு வந்துட்டோம் நம்ம. இந்த எழுத்துலருந்து நீங்க பேப்பருக்கு வந்துட்டீங்க. பேப்பருங்கிறது அப்படியே விரிஞ்சு ஆதாரமா இந்த அனைத்து உலகங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிற இடம் அது. அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, அங்க தான் அந்த அளவை அறியார்ன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த அளவு ஏன் இந்த இடத்துக்கு வந்தா தான் நமக்கு தெரியும். இந்த மனம் உடலுக்குள்ள அந்த லிமிட்டடாக இருக்கிறதுல நீங்க போய் சுருங்கிக்கிட்டீங்கன்னா, இந்த அளவு தெரியாது. எப்ப வந்து அளவில்லாத இடத்துல போய் நின்னா தான் அந்த அளவு தெரியும் இல்லையா நமக்கு? அப்ப நம்ம அந்த அளவில்லாத இடம் எங்க இருக்குன்னு போணும் அப்டின்னா, அந்த இடம் நான் இறைவன தேடி நான் எப்படி போகணும் அப்டின்னா, வெறும் நான் என்ற உணர்வு. நான் இத செய்றேன், அத செய்றேன்னு நான் நான் கௌரி அப்படி எதுவுமே இல்ல. ஏன்னா, நானுங்கிற இடம் உங்களுக்குள்ள இருக்குல்ல, அதே இடம் தான் நானும் இருக்கேன். நம்ம இப்ப நீங்க எல்லாருமே நான் என்ற இடத்துல இருக்கீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். ஒரே உணர்வா தான் இருக்கோம். ஒரே நான தான் நானுன்னு நெனச்சிட்டு இருக்கோம். இப்ப நான் இது கௌரின்னு சொன்னோனே நான் தனியா போயிடுவேன். அம் அ தள்ளி போயிருவேன். நான் எப்ப வந்து வெறும் நான் அப்படின்ற இடத்துக்கு நான் வரேனோ, அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணாயிடுறோம். நம்மளோட உணர்வு வெறுமையாயிடுது. எந்த இந்த கர்மங்கள்ல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது இங்க கிடையாது. கௌரிக்கு தான் கர்மம்லாம் இருக்குது. அவளுக்கு தான் பாவ புண்ணியம் அதெல்லாம் இருக்குது. அதனால நான் கௌரின்னு சொன்ன உடனே எனக்கு கவலை என்ன, என்னோட ஈகோ என்ன, என்னோட அந்தஸ்து என்ன அப்படின்னு என்ன சுத்தி எல்லாமே சேர்ந்துரும். என்னோட விதி எல்லாமே சேர்ந்துரும். இப்ப நான் கௌரியும் இல்ல. நான் நான் யாரு? நான் எனக்குள்ள போறேன். எனக்குள்ள நான் என்ன நேசிக்கிறேன்? நான் அந்த இடத்திலேயே நான் இருக்கேன். என்னையே நான் பற்றிக் கொள்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் எங்க வேணாலும் கடந்து போக முடியும். இருதயத்துல நீங்க கவனம் வச்சாலும் சரி, சுழுமுனையில வச்சாலும் சரி, அமைதியா அந்த நான் என்ற உணர்வு இருக்கு இல்லையா? அந்த எனர்ஜி அதுல நீங்க கவனம் வச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, சுழுமுனையில உங்களால உணர்வுல உள்ள போகும்போது தான் அத அடைய முடியும். நன்றி. அனைவருக்கும் நன்றி. இறைவன தேடுற இடம் இங்க தான் நம்ம திரும்ப திரும்ப வரணும். நம்மள நேசிக்கணும். நமக்குள்ள திரும்பணும். நம்மளோட நான் என்ற உணர்வுக்குள்ளே பயணம் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு நான் சொல்லிக்கணும்னு நெனச்சது. அனைவருக்கும் நன்றி. வாங்க அரங்கோ ஐயா. வணக்கம் ஐயா.
ஐயா மைக் வந்து ஆன்ல. வாங்க. சோயனம் கேக்குதாமா? கேக்குதுங்க ஐயா. திருவருள் வைப்பு பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஐங்கரமும் அதிசூக்கமும் உண்ணாற்றது இந்த திருவருள் வாய்ப்பு 22 பாடல்ல இருக்குன்னு நினைக்கிறேன் பாட்டுக்கு. அதுல அனைத்துமே ஒரு திருவருளினுடைய நிலையை பின்னால் வந்த 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டுல வந்து உமாபதி சிவாச்சாரியர் திருவருள் பயன் என்று தனியாகவே நூல் செய்திருக்கிறார். 10 நிலைகள்ல வந்து உயிர்களுக்கு திருவருள் எப்படி உதவுது, பயனை எப்படி அனுபவிக்கலாம், அங்க 19 நிலைன்னு ஆரம்பிச்சு அந்த அந்த ஐங்கரமும் அது எப்படி அதிசுகமமாக உள்ளது, அந்த அருள் எப்படி வந்து இருக்குன்னு அந்த நூல்களை எல்லாரும் பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். நன்றிங்க ஐயா. எனக்கு நீங்க சொன்னது சரியா புரியல. ஆமா, எனக்கும் புரியல. சரி, எனக்கு தான் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் நினைச்சேன் நான். ஐயா, நீங்க சொன்னது புரியல. ஐங்கருமம்னு ஆரம்பிச்சீங்க, திருவருள் வைப்புன்னு ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னு சரியா கேட்கல. ஆமா, இப்ப திருப்பி சொல்றேன். அந்த திருவருள் பயன் அப்படிங்கிற நூல்ல உமாபதி சிவாச்சாரியார் இந்த திருவருள் வைப்பு வந்து விளக்கமா 100 திருக்குறளாக செஞ்சிருக்காங்க. அதுல வந்து இந்த ஐங்கரமும் ஐந்தொழில் அப்படிங்கிறதும் அந்த அதிசூக்கமாக திருவருள் நமக்கு எப்படி உயிர்களுக்கு உதவுது அப்படிங்கிறத பொறுத்தும் அப்படிங்கிறதையும் அதுல காட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்கம்மா. நன்றி. நன்றி நன்றி ஐயா. ஓ, நன்றி நன்றி. நூல் பத்தின இது கொடுத்திருக்கீங்களா? நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.